ஒரு மனுஷன் உண்மையிலேயே யாருன்னு தேடுறப்பதான் அவனுக்கு நிலையான அமைதி கிடைக்கும். வெளி உலகத்துல தேடுற அமைதி தற்காலிகமானது. உள்ளுக்குள்ள பாக்குறப்ப அங்க சாந்தமும் மௌனமும் தான் இருக்கும். அதை உணர்றது தான் உண்மையான முக்தி. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு நிலையான மௌனம். வெளியில நடக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் நம்மள பாதிக்காத மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு அமைதியை உருவாக்குறது. இதுக்கு முதல் படி நம்மளோட எண்ணங்களை கவனிக்கிறது. நமக்கு தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் வரப்ப அதை கட்டுப்படுத்தாம அது போக்குல விட்டுறணும். அப்படி செய்யறப்ப மனசு தானா அடங்கும். தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் கூட இந்த அமைதியை அடைய உதவும். உங்க ஆத்ம அமைதிக்கான பயணம் ஆரம்பிக்கட்டும். இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இந்த மாற்றத்தை ஏத்துக்கிற பக்குவம் வரப்பத்தான் மனசுல அமைதி கிடைக்கும். எதையுமே பிடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படாம அது போக்குல விட்டுறணும். இது ஒரு பெரிய ஞானம். இந்த ஞானம் வரப்ப இன்பத் துன்பங்கள் எல்லாமே சமமாத்தான் தெரியும். வாழ்க்கைங்கிறது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதோட போக்குல ஓடுறது தான் புத்திசாலித்தனம். இந்த சிந்தனைய நீங்க ஆழமா உங்க மனசுல நிலைநிறுத்துனீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் உங்க அமைதி குலையாது. சிவன் மேல பாரத்தை போட்டுட்டு உங்க கடமையை செய்யுங்க. எல்லாம் நன்மைக்கே நடக்கும். ஓம் நம சிவாய.